வணக்கம் மக்களே. அதாவது ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் மக்களை சந்திக்க வந்திருக்கோம். ஏன்டா உங்களுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்குறது எங்கள் காதுக்குள்ளே ஒலிக்குது. கேட்டாலும் என்ன பண்ண, நாங்களே தான் வந்து ஆகணும். ஆமாம், ஓகே, நம்ம அதுக்குள்ள நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமா? கண்டிப்பாக நிகழ்ச்சிக்குள்ள. நானும் உங்கள் மயோ, நானும் உங்கள் சசி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆன படம், அதாவது நம்ம வந்து 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியேந்த பரிமளா என்கோ. இந்த படம் வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குதா சொல்கிறாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா சசி? கண்டிப்பாக இப்படி ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக பார்த்து தானே ஆகணும். ஏன்னா வந்து போன வாரத்துலேருந்து மொதல் வாரம் அப்படியே கொஞ்சம் வாரங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து படம் பார்த்தோம், பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி பேஸ்ட் அண்ட் அதாவது ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கதையாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து பாண்டிராஜோட ஒரு கம்பேக் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சசி பார்த்துட்டாரு, நான் என்ன பார்க்கல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து பிளாக் பஸ்டரா இல்லாட்டி ஆவரேஜ் மூவியா இல்லை வசூல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எப்படி போகுது அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த படம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ், இப்போதைக்கு வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். சிவகார்த்திகேயன் ஒரு ப்ரொடியூசருக்கு 120 கோடி நஷ்டமா அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? யாரு? அயலான், டாக்டர், ஹீரோ இந்த படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவர் தான் கோட்டப்பாடி கே ராஜேஷ் என்பவர். இவரை பார்த்தோம்னா இவர் வந்து டாக்டர் படத்தை வந்து ஃபுல்லாவே இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அயலான் ஹீரோ படம் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் போது இவர் வந்து ஹெல்ப் பண்ற முகமா அந்த படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படங்கள்னால இந்த ப்ரொடியூசருக்கு வந்து 120 கோடி நஷ்டம் வந்து வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவகார்த்திகேயனுக்கும் இந்த படங்க முன்னால 55 கோடி வந்து நஷ்டம்ன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஹீரோன்ற படம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அந்த படம் வந்து என்ன ஆச்சுன்னா மக்கள் மத்தியில வந்து பெரும்பாலும் ஒரு வரவேற்பை வந்து அந்த படம் பெறல. அது மட்டும் இல்லாம அயலான், டாக்டர் படங்கள் வந்து கொரோனா பீரியட்ல வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணனால ரொம்ப காலம், அதாவது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருந்ததால படக்குழுக்கு வந்து இந்த நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்குதுன்னு, ப்ரொடியூசருக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சசி நான் 2 படம் கொண்டு வந்திருக்கேன். யூத், அதாவது யூத்தை பேஸ் பண்ணி எடுத்த 2 படங்கள். அதாவது இப்போ வந்து விஜய் சித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா நல்லா தெரியாதவங்க இருப்பாங்களா? அவர் இப்போ வந்து டைரக்ஷன்ல சித்து அண்ணா ஃபேன் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அவர் இப்போ பட டைரக்ஷன்ல இறங்கி அவர் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. படத்துக்கு வந்து தயங்கரம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த படத்தை வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல், அதாவது வந்து நம்ம ஐசரி கே கணேஷ் வந்து தான் அதை ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் சரி இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹோப் கொடுத்துட்டே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்ல ஒரு யூத் பேஸ்டான கதையாக இருக்கும். அதுக்கு பிறகு எக்ஸ் தளத்திலாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு படம் தான் டபுள் ஆக்கியபன்சி. அதாவது நீங்கள் வந்து கட்சி சேர நிற்கிற அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டில் நடித்த அந்த சம்யுக்தா விஸ்வநாதன், அது அவங்க நடித்து அவங்களோட 3 புதுமுகங்கள் நடிக்கிற படம் தான் டபுள் ஆக்கியபன்சி. கொஞ்சம் ரொமான்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த படம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இந்த டைம்லேயும் அது வந்து சம்யுக்தா வந்து ரொம்ப ரொமான்டிக்காக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துருந்துச்சு. இந்த படமும் பார்ப்போம் எப்படி இந்த படம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குற நேரம் வந்து இந்த படம் எப்படி ஓகேவா வெல்கமிங்காக இருக்கா இல்லாட்டி மொக்கையா இல்லாட்டி ஆவரேஜ் படமான்றது வந்து நம்ம எப்பயுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வச்சு தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம். இந்த படம் அதாவது குஷ்பு சுந்தர், அதாவது குஷ்பு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது அவ்னி ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் இந்த படம் வந்து தயாராகிட்டு வருது. அந்த படம் மட்டும் இல்லை, மீசைய முறுக்கு அப்படின்ற நிறைய படங்கள், அதாவது ஒரு 4 படங்களோட ஒரு ஆன்லைனில் வச்சு தான் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக ப்ரொடியூசர் தானு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்துக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. என்னடா மனுஷன் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை, ஏன் இந்த படத்துக்கு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கிறோம்ல. ஸோ அங்கே தான் அவர் வந்து ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. தானு ப்ரொடியூஸ் பண்ணி மிஸ்கின் தயாரிப்பில் வர படம் தான் ட்ரெயின். இந்த படத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே ஃபினிஷ்ட் ஆகிருச்சு. ஆனா இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படத்தை பத்தின எந்த அப்டேட்ஸும் ட்ரெய்லருமே எதுவுமே ரிலீஸ் ஆகல.
ஸோ மக்கள் மத்தியில இது ஏன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது தான் ரீசெண்டா வந்து தானு வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படம் வந்து 19ஆம் தேதி வந்து ரிலீஸ்க்கு இருக்கிறதா வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி, அதாவது அன்றைய நாளில் வந்து ஜனநாயகன் படத்தோட இந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணினா இன்னுமே ரீச் கிடைக்கும்ன்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்னடா இது மூவி டிஸ்கஷன் சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாது இல்லை. நாங்கள் அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு 2 படம், அந்த 2 படத்தை எடுத்து எப்படி ஓடி இருக்கான்னு சொல்லி நாங்கள் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன போர்ஷனை நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் வந்து பெருசாகிரும்னு நினச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணுவோம். ஸோ வாங்க 2 படத்தை வச்சு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்த படம் தான் கருப்பு. அதாவது ரொம்ப காலம் வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு. இந்த படம் வந்து நல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து இது ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலுமே வந்து அதுக்கு பிறகு ஒரு மாதிரி வந்து ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வசூலை பெற்றுச்சு. சூர்யாவோட அவரோட லைஃப் டைம்லேயே வந்து, அதாவது நடித்த படங்கள்லேயே வந்து இந்த படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட். ஆமாம், அதாவது 300 கோடியை வந்து தாண்டிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து சாயா பேங்கர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அது அவருடைய வந்து கொஞ்சம் காலம், அதாவது வந்து டியூட் படத்துக்கு பிறகுலாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர், அதாவது யூத் கழிச்சு இந்த படம் வந்து ஓகே ஒரு கமர்ஷியல் ஸ்டார் ஒருத்தருக்கு வந்து மியூசிக் போடுறாரு, கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு போடணும். ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்தை ஆல்ரெடி பண்ணுறதா இருந்தது, அதாவது மியூசிக் பண்ணுறதா இருந்தது. அதுக்கு பிறகு ஏதோ சில பல காரணங்கள்னால வந்து இந்த படம் வந்து சாயா பேங்கருக்கு போயிருச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி. அதாவது இந்த படத்தோடைய ஸ்பெசிஃபிக்கான கலர் கிரேடிங், அதாவது ரெட்டு ப்ளூ அந்த கலர் டோனில் தான் அந்த படமே போகும். அது வந்து படத்தோடைய வந்து அந்த ஒரு கருப்பு சாமி அப்படின்ற ஒரு தீமேட்டிக்கில் வந்து இந்த ரெட் கலர் வந்து நல்லா போகும். அதோட வந்து இந்த படம் பார்க்கும்போது கூட அதை தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம பேச வேண்டிய படம் வந்து பிளாஸ்ட். இந்த படத்தில் வந்து அர்ஜுன், அபிராமி, அது பிறகு பிரீத்தி முகுந்தன் வந்து நடிச்சிருக்காங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு போல்டாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்தெந்த சுச்சுவேஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணணும், ரொம்ப தற்காப்பு விஷயங்களை வந்து எந்த சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பேஸ் பண்ணி எடுத்த கதை தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாமல் நிறைய சோஷியல் மெசேஜஸும் இருந்தது. இப்போலாம் பார்த்தோம்னா இசையமைப்பாளர்கள் ஒரு நாளுக்கு நாள் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பழக்கமான இசை ஞானி இளையராஜா. இசைன்னு சொன்னாலே இசைக்கு ஒரு ஈக்குவல் போட்டு யாரை சொல்லணும்னு சொன்னால் இசை ஞானி இளையராஜானே எல்லாருமே சொல்கிறக்கூடிய விஷயங்கள். எல்லா மியூசிக் டைரக்டர் அவரை பார்த்து வளர்ந்ததா தான் நிறைய பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தோம்னா இசைஞானி இளையராஜாவோட படங்கள் வந்து இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா இப்போ நியூ ஜெனரேஷனை பொறுத்தவரை அவங்க வந்து வைப்பான, அதாவது ஃபாஸ்ட் பீட்டான சாங்ஸை வந்து தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து எதிர்பார்க்கிறதா வந்து இயக்குநர்களுமே அதை வச்சு தான் இப்போ படங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா 3 இயக்குநர்கள் வந்து இசைஞானி இளையராஜாவை தன்னோட படத்துக்கு இசை அமைக்கிறதுக்காக பேசியிருக்கிறாங்க. அப்படி என்ன படங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா இசைஞானி இளையராஜாவோட 85வது பர்த்டே வந்து செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த பர்த்டேவில் வந்து அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு. அதாவது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மஞ்சனத்தி படத்துக்கு வந்து இவர் தான் இசை அமைக்க இருக்கிறாரு. அதை தொடர்ந்து தியாகராஜன் குமாரராஜா படத்துல, அதாவது தி பாக்கெட் நாவல், இந்த படத்துக்கும் இவர் தான் இசை அமைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்புராஜோட 10வது படத்துலயும் இவர் தான் வந்து இசை அமைக்க இருக்கிறார். ஸோ திரும்பியும் இசை ஞானி ஆன் த ஃபார்ம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி சாங்ஸை வந்து அவர் கொடுப்பாரா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சசி ஒரு மாதிரி வந்து நியூஸஸ் எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு. அடுத்து இதோட கடையை சாத்திட்டு கிளம்பலாம். ஆமா, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டா என்னடா இவனுக்கு ரொம்ப பேசுறாங்களே சொல்லி அவங்களே தள்ளி விட்டு போயிருவாங்க. அதுதான். ஸோ நம்மளே மரியாதையா போயிட்டா நல்லா நினைக்கிறேன். அதோட அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மயூ. நான் உங்கள் சசி. பாய் பாய் நண்பர்களே. டாடா மக்களே.